பிரியா, நீ ஒருத்தட்ட பேசுனதுல அவனை நம்பாத பிரியா. அவன் சரியான அயோக்கிய. அவன் கூட பேசுறத குறைச்சிரு பிரியா. அவன் கெட்டவன், நீங்களாம் நல்லவங்களா? அப்படியே இருந்தாலும் அது எங்கள் லைஃபு, நாங்கள் பார்த்துக்குவோம். உன் வேலையை நீ பாரு, சரியா? பிரியா, உண்மையிலதான் பிரியா. அவன் போன்ல பேசிட்டு இருந்ததான் நான் கேட்டேன். உன்னை விட்டுட்டு இன்னொரு பொண்ணுட்டு அவன் போயிருவேன் அப்படின்ற மாதிரி அவன் பேசினான் பிரியா. தயவு செஞ்சு அவனை விட்டுரு, அவன்கிட்ட பேசாத. நான் பெரிய இடத்துல சம்மந்தம் பண்ண போகிறோன்ட்டு உடனே இதை கலைக்கிறதுக்கு உங்கள் அக்கா உனக்கு பிளான் போட்டு கொடுத்தாங்களா? ஒழுங்காக இந்த இடத்த விட்டு போயிரு. ஒருத்தவங்க நல்லா இருந்தால் உங்களுக்கெல்லாம் பிடிக்காதே. ச்சே, நல்லவனா கெட்டவனா நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். இவன் என்ன நம்ம என்ன சொன்னாலும் நம்பவே மாட்டேங்கிறான். எதுக்கும் இவன் மேல கண்ணு வச்சிருப்போம். அஸ்வின், நான் கிளம்பி வந்துட்டேன். நம்ம வண்டியில் போகலாமா? எப்பா, காலையிலேருந்து உங்ககிட்ட கேட்டுட்ருக்கேன் நான். போலாம் பிரியா. இந்த ஊரவே உனக்கு சுத்தி காட்டுறேன். இன்னைக்கு ஃபுல்லா நீ ஜாலியா இருப்ப பாரு. நைட்டு டின்னரும் முடிச்சுட்டு வந்துடலாமா? சரி வா போலாம். சரி அஸ்வின், வா போகலாம். கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம், வா. பிரியா, என்ன இது பழக்கம்? யாருமே இல்லாதப்போ ஒரு பையன் கூட நின்று பேசிட்டு இருக்க. கொஞ்சமாச்சும் உனக்கு அறிவு இருக்கா? என்னதான் உனக்கு பிரச்சனைப்பா? அண்ணே, நான் அத்தை பையனோட தானே நின்று பேசிகிட்டு இருக்கேன். இதில் என்னன்னே தப்பு இருக்குது? அத்தை பையனா இருந்தாலும் எந்த பையனா இருந்தாலும் லிமிட்டோட இருக்கணும் பிரியா. இப்படி வந்து தனியா பேசுறது, பக்கத்துல நின்று பேசுறதுமா இருக்கக்கூடாது. முதல்ல நீ தள்ளிப்போ. அண்ணே, பைக்கில் அஸ்வின் என்னை ஊரை சுற்றி காட்ட போகிறான். அதுக்கு தான் நாங்கள் கிளம்புறோம். உடனே இதுக்கெல்லாம் திட்டாத. நாங்கள் 2 பேரும் ஜாலியாக போயிட்டு வரோண்ணே, ப்ளீஸ்ண்ணே. எனக்கும் இந்த ஊரை சுற்றி பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குண்ணே. என்னது, ஊரை சுத்தி பார்க்க போறியா? வீட்டுல யாரும் இல்லைன்னு உனக்கு நினைப்பா? அம்மா என்ன பண்றாங்க? அம்மா, அம்மா. என்ன கண்ணு, எதுக்கு கூப்பிட்ட? எதுக்குப்பா இவ்வளவு கோபமாக மறைச்சிக்கிட்டு நிற்கிற? ஏன், யார் இது சொன்னாங்களா? இவ பாருமா, ஒரு பையனோட ஊரை சுத்தி பார்க்க போறாளாம்மா பைக்ல. அதுவும் அத்தை பையனா இருந்தாலும் எந்த பையனா இருந்தாலும் லிமிட்டோட இருக்கணுமா? விடு கண்ணு, நம்ம அத்தை பையன் தானே. அப்படி என்ன அவன் பண்ணிட போகிறான்? அவன் ரொம்ப நல்ல பையன்ப்பா. 2 பேரும் தான் போயிட்டு வரட்டுமே. அவன் பெரியாவ பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு வந்துடுவான் சாமி, விடு. ஓ, நீங்களும் இதுக்கு உடந்தையா? நீங்க தான் அவளை போனே சொல்லியிருப்பீங்க. அம்மானா அம்மா மாதிரி நடந்துக்கோங்கம்மா. பொண்ணை எப்படி வளர்க்கணும் உங்களுக்கு தெரியாதா? பிரியா, நீ வீட்டுக்குள்ள போ. இல்லைன்னா எனக்கு கெட்ட கோபம் வந்துடும். ஒழுங்கு மரியாதை நீ வீட்டுக்குள்ள போயிரு, சரியா? போ பிரியா. தம்பி, நான் சொல்றேன், தப்பா நினைச்சுக்காத. அவ சின்ன பொண்ணு, அவ முன்ன பின்ன அப்படிதான் இருப்பா. நீ கூப்பிட்டதுமே நீ போயிடாத. அவளுக்கு புத்திமதி சொல்லு, சரியா? நான் பேசுறேனே, அவன் எனக்கு ஏதாவது ரெஸ்பெக்ட் கொடுக்குறானாமா? இவனை போயா நீங்க நல்லவன்னு சொல்றீங்க? இவன் நம்மள பிரியாவ நல்லா பார்த்துப்பானா சொல்லுங்க? அவன் ஏதோ கோவத்தில் போகிறான் கண்ணு, விடு, பார்த்துக்கலாம்.